வணக்கம், இது உங்கள் தமிழ் ரசிகன். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஐஸ் ஃபேக்ட்ரிஸில் எப்படி ஐஸ் கட்டிகள் தயாரிக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் கட்டிகள்லாம் எப்படி ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. நம்மளுக்கு இந்த ஐஸ் ஃபேக்ட்ரி தொழில் ஒரு சூட்டபிளாக என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுக்கு ஓனான ஒரு இடம் இருந்துச்சுனாலே அது ஒரு சூட்டபிளான ஒரு தொழில்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடம் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்கும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இடம் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம இந்த தொழிலை சிறப்பாக நடத்துறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது. இதில் லோனு 30 லட்சம் எடுத்தாலும் கண்டிப்பாக நம்மளோட பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலை ஒரு நல்லபடியாக ரன் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஐஸ் உருவாக்குறதுக்காக சோடியம் சால்ட்டு, கிறிஸ்டல் ஃபார்மில் உள்ள சோடியம் சால்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமோனியம் கேஸை இந்த ஐஸை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பியூரான வாட்டரில் தான் இந்த ஐஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே சால்ட் வாட்டரையும் தேக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பியூரான வாட்டரை கூல் பண்ணுறதுக்கு இந்த சால்ட் வாட்டர் தான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த அமோனியம் கேஸ் ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. அமோனியம் கேஸ் நீங்கள் ஐஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்தோன்னா தெரியும், தண்ணி மேலே அந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு மேலே ஒரு பம்ப் வழியாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அந்த பம்ப் வழியாக ஃப்ளோ ஆகும்போது அந்த அமோனியம் கேஸும் அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகி தான் ஃப்ளோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்யூபாக இருக்கிறதுல எல்லாத்துலேயும் ஐஸ் க்யூப் பாக்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபில் பண்ணி இது அந்த ஐஸுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஒரு முக்கால்வாசி ப்ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஐஸ் பிளான்ட் நேம் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஐஸ் பிளான்ட். நாகப்பட்டினத்திலே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் போய் எடுத்த ஐஸ் பிளான்ட்டில் இந்த எடுத்த ஐஸ் பிளான்ட்டில் இது ஒரு பெஸ்ட்டான ஐஸ் பிளானே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்தளவுக்கு இந்த ஐஸ் விளைஞ்சிருக்காது மீன்ஸ் அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் ஆகிருக்காது. ஒரு கூடாட்டம் அவுட்டர் மட்டும்தான் ஐஸாக உருவாகிருக்குமே தவிர இன்னரில் வெறும் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஆனால் இங்கே நல்ல ஒரு குவாலிட்டியான ஐஸ் கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஐஸ் எடுக்கிற மாதிரினா இந்த ஐஸ் பிளான்ட்டை காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்ஸில் எல்லாத்தையும் அந்த சால்ட் வாட்டர் தேக்கி வச்சுருக்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இறக்குறாங்க. அந்த க்யூப்ஸை அதில் இறக்கிட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த மூட்டையில் உள்ளது தான் சோடியம் சால்ட்டு. இந்த சால்ட் கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். சால்ட்டுனா நீங்கள் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் கிடையாது. இது ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டு. அதுக்கு அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் போகுது பாருங்கள், அது கம்ப்ரெஸரு. அந்த சிலிண்டர் ஃபார்மில் இருக்கிறது அது கம்ப்ரெஸரு. அது என்ன பண்ணுன்னா நம்ம வாட்டரையும் சரி கேஸையும் சரி நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி கூலிங்கான ஸ்டேஜில் தான் கூலிங்கான ஸ்டேஜில் எடுத்து கொடுக்கும். இது மூலியமாக தான் இந்த ஐஸ் விளையிறதுக்கு ஒரு ஈஸியான வேவாக இருக்குது. இந்த கம்ப்ரெஸர் தான் இந்த ஐஸையே விளைவிக்குதுன்னு சொல்லலாம். இப்போது விளைஞ்ச ஐஸை எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவங்க அதுக்குன்னு ஒரு தூக்கிறதுக்கான ஒரு கிளிப்பை வச்சுருக்காங்க. அந்த கிளிப்பை ஒரு ஹேண்டில் பேரை வச்சு அவங்க அதை தூக்கிடுறாங்க. இப்போ தூக்கப்பட்ட அந்த ஐஸை டைரெக்டாக அவங்க கொட்டி எடுத்துட மாட்டாங்க. அதை திரும்ப ஒரு வாட்டர் கண்டெய்னரில் நினைப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் உங்களுக்கு இது இருக்கும். இப்படி நினைக்கிறது மூலயமா அந்த ஐஸ் ஒரு ப்ராப்பராக உடையாமல் எடுக்க முடியும். அப்படி நம்ம நினைக்காம அந்த க்யூப்ஸை நினைக்காம நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த ஐஸ் ஒரு உடஞ்சிரும், சீக்கிரம் உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு லெவல் இருக்காது. இப்படி நினைக்காம நம்ம எடுத்து கொடுத்தோன்னா ஒரு குவாலிட்டி இருக்காது. இப்படி தயாரிக்கப்படுற ஐஸ் கட்டிகளை நிறைய மீன்பிடி தொழிலுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் கடைகளுக்கும் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ஏற்றிட்டு இருக்கிறது மீன்பிடி தொழிலுக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.